அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி பதிவில் சாப்பாடு என்னென்னு பார்க்கலாமா? சாப்பாடு வந்து ஒயிட் ரைஸு, மில்க் கேக்கு. நேற்றுக்கு ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போய்ட்டு வரும்போது மில்க் கேக் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு பீஸு. இது வந்து பக்கோடா கூட வாங்கிட்டு வந்தேன். பக்கோடா நம்ம ஊர் பக்கோடா இது. ஸோ இன்றைக்கி ரசம். இது தாங்க சைட் டிஷ்ஷு. சாதத்துக்கு சைட் டிஷ் பார்த்திங்கனாக்கா இது தாங்க ரசம் சாதம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். ரசம் போட்டாச்சு. கொஞ்சம் அப்படியே சாப்பிடலாமா? சாப்பிட்டு பார்ப்போங்க. அப்படியே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு சும்மா எடுத்து மிளகு ரசம் சமைக்குதுங்க. கொஞ்சம் வெளிச்சு செய்கிற தெரியலுங்க. ஓப்பன் சாப்பிட்டுக்கன்னா நமக்கு பின்னாடி வந்து சூரியன் இருக்காது, அதனால் கொஞ்சம் வெளிச்சம் தெரியல. ஆமாம், நான் தான் உங்களுக்கு நண்பன் 946 யாரும் நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ரச சாதத்துக்கு பக்கோடா வச்சு சாப்பிட்டவங்களுக்கு அனுபவம் வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. எனக்கு இந்த மாதிரி ரசத்துக்கு பக்கோடா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அதை தான் நம்ம பதிவில் காட்டுறோம். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். கொஞ்சம் பக்கோடா வச்சு சாதம் வச்சு அப்படியே சாப்பிட்டு பார்ப்போமா? வேறு லெவலு. அது நம்ம பக்கோடாவுக்கும் ரசம் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வேறு காம்பினேஷனு, வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்ட அனுபவம் வந்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். சரியா? அந்த மில்க்கு கொஞ்சம் அப்படி லைட்டாக எடுத்து போடுவோமா? வாங்க. இந்த மில்க் கேக்கு டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குது. அதே செம டேஸ்ட் ஆகுது. ஆமாம், இது மாதிரி தாங்க. இது மாதிரி ஒரு 10 பீஸ் கொடுத்தா கூட சாப்பிடுவோம். ஆமாம், அந்த அளவுக்கு நமக்கு ஸ்வீட்னா ரொம்ப இஷ்டம். ஓகே நண்பர்களே, வாங்க பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம சாப்பிட்ற பதிவு பிடிச்சதில் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ரசம் தான் சாப்பிட்ருக்கேன். பக்கோடா வந்து என்ன பக்கோடான்னு சொல்லலை, பக்கோடா வந்து ஆனியன் பக்கோடா ஊர்லேருந்து வாங்கினாங்க. ஸோ அதை தான் வச்சு சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்ற பொருள் சந்திக்கு வரை உங்களுடன் உங்கள் நண்பர் 946 பாய் சியோ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. பாய்.